அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ஒரு கேள்வின்னு வைங்களேன். நான் ஆல்ரெடி என்னட்ட வர்ற கேள்விகளுக்கு பதில் வீடியோஸ் தான் நிறைய போட்டிருக்கேன். பட் இந்த கேள்வி எனக்கிட்ட வந்த கேள்வி தான் பெற்றோர்கள் என்னட்ட வர்ற கிளைண்ட்ஸ் என்கிட்ட கேட்ட கேள்வி. அதை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். என்ன அதுக்கான பதிலை உங்கள்கிட்ட இருந்து வர்ற பதிலை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு தெரப்பிக்கிட்ட குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு ஸ்பெஷல் டீச்சர்ஸ்கிட்ட குழந்தைய ட்ரெயின் பண்ண கூட்டிகிட்டு போகிறீங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடி அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம குழந்தைய வெளியே கொண்டு வர்றதுக்கு அந்த நோக்கத்தோடு நம்ம குழந்தைகள்கிட்ட இருக்க குறைகளையோ பிரச்சனைகளோ நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தெரப்பிக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம், அண்ட் ஒரு டீச்சர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். இது எவ்வளவு காலத்துக்கு நாம் இந்த ட்ரைனிங்கை கொடுக்கணும், எப்போ இந்த ட்ரைனிங் முடியும், எவ்வளோ நாளையில் என் குழந்தை கதைக்கும், எவ்வளோ நாளையில் என் குழந்தை இருக்கும், எவ்வளோ நாளையில் என் குழந்தைக்கு ஐ கேன் டேக் அட்டென்ஷன், இந்த மாதிரி இருக்குதுல நிறைய, இதெல்லாம் டெவலப் ஆகும். வெரி சிம்பிளுங்க. இந்த தெரப்பி செஷன், இந்த ட்ரைனிங், இந்த சென்ட் டீச்சர்ஸ்ட ட்ரைனிங் எப்போ முடியும், எவ்வளோ நாளைக்கு நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து என்னுடைய பேரண்ட்ஸுக்கிட்டேருந்து என்கிட்ட வந்துச்சு. இது 2 விதமான பேரண்ட்ஸுக்கிட்டேருந்து என்கிட்ட வந்துச்சு. ஒன்று இப்போ வந்து ஒரு இனிஷியலாக உடனே வந்து கேட்பாங்கள, நாங்கள் அசஸ்மெண்ட், நாங்கள் கிளாஸ் வர போகிறோம் அப்படி இப்படின்னு கதைப்பாங்கள்ல, புதுசாக வர்ற பேரண்ட்ஸ், அவங்கக்கிட்டையும் இந்த கேள்வி, எவ்வளோ நாளையில் டெவலப் பண்ணி தருவீங்க, எவ்வளோ நாளையில் ட்ரெயின் பண்ணி தருவீங்க, எவ்வளோ நாளையில் கதை பிச்சு தருவீங்க அப்படின்னு கேள்வி வந்துச்சு. இன்னொன்று, கொஞ்ச நாள் போன பேரண்ட்ஸ், இப்போ 1 வருஷம் 2 வருஷம் போன பேரண்ட்ஸு ஒரு சலிப்போட, எப்போ இது முடியும், எவ்வளோ நாள் இந்த ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறது, எப்போ இது ஸ்டாப் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்திருக்கு. ஸோ இந்த 2 கேள்விக்கான பதிலை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நானும் அதுக்கு பதில் சொல்கிறேன், பார்ப்போம். ப்ளீஸ் தயவு செய்து பதில் சொல்லுங்கள். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறைய லைக்ஸ் போடுறீங்க, நிறைய ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட்டில் நிறைய ஹார்ட்ஸ் வருது, எனக்கு நிறைய குட்டு அப்படின்னு வருது, அந்த மாதிரி நிறைய வருது. பட் நான் கேட்குற கேள்விக்கு ப்ளீஸ் பதில் சொல்லுங்கள். நான் எதிர்பார்க்குறது உங்கள்கிட்ட இருந்து அந்த பதில் தான், சரிங்களா? நீங்கள் சொல்கிற பதில் வந்து நான் போடுற வீடியோஸ் மோஸ்ட்லி இதுக்கு அதை செய்யுங்க, அதுக்கு இதை செய்யுங்கன்னெல்லாம் நான் போடுறதில்ல. நான் பெரும்பாலும் அவேர்னஸ் வீடியோஸ் தான் போடுறது. ஸோ நீங்கள் வந்து உங்கள்ட பதிலை வச்சு தான் இந்த சமூகம் எந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகளை பார்க்குது, எந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகளை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்கும். ப்ளீஸ் பதில் எழுதுங்க.